நமசிவாய. அன்பர்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பலமுறை நானும் சொல்லியிருக்கேன், பலரும் சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய்க்கிழமை கடன் அடைச்சா நல்லது, செவ்வாய்க்கிழமை கடன் அடைச்சா நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லுவார்கள். ஸோ அப்படி செவ்வாய்க்கிழமை கடன் அடைத்தால் நல்லது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. நாம் நம்மளுடைய ஒரு பிளாக்லேயே பார்த்தோம்னா அந்த கடன் அடைக்க வேண்டிய நாள் அப்படின்றது முதல்ல அட்ராக்டிவ் திங்ஸ் சேனலில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஒரு மாதத்திலிருந்து யந்திரமந்திரதந்திரா.comலேருந்து மாதம் தங்கம் வாங்கும் நாளும் சரி, கடன் அடையும் நாளும் வெளிவரும் அப்படின்ற மாதிரியான முறையாக சொல்லிவிட்டது. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு செஞ்சுட்டு வரலாம். எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா, ஒரு சில நாட்களிலே செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் கடனை அடைக்கிறது முறையாக இருக்காது, அதாவது அதனால ஒரு பெரிய பலன் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதனால் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. அதாவது எப்படி அடைச்சா மல்டிப்ளை ஆகும்னு கேட்டால், அடைக்கிற வரைக்கும் வாங்கி வச்சுக்குவாங்க பேசாமல். வாங்கிட்டு இல்லை நான் இதை நான் வட்டிக்கு மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், முதல் நீ இனிமேல் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பேசுவார்கள். அந்த மாதிரி சிக்கல்களை உண்டாக்கக்கூடிய நாள்களும் இருக்கின்றன செவ்வாய்க்கிழமையில். ஸோ அதனால் அந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்ம கண்ணை மூடிட்டு எல்லா நாள்லையும் அடைத்து விடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருக்க வேண்டாம். ஸோ ஒரு தடவைக்கு 2 முறை நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க. ரீசெக் பண்ணிவிட்டு அது செவ்வாய்க்கிழமை நாளில் தான் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், கடன் அடைக்கக்கூடிய நாட்கள் என்று பல்வேறு நாட்கள் ஒரு மாதத்தில் இருக்கின்றன என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த நாட்களை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அந்த யந்திரமந்திரதந்திரா.comல போய் பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரியான ஒரு முறையாக அடைத்து வருவது நல்ல பலனை தரும். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோலமிடும் முறை. அந்த கோலமிடும் முறை அப்படிங்கிறது பார்த்தோன்னா, கடன் கரையன்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் இப்போ ஒரு ஆடி மாத செவ்வாய்க்கிழமைக்காக. அதை பல்வேறு நாட்களாக இருந்த கடன்கள் எல்லாமே அது கரைந்தது, உண்மையாகவே சொல்கிற மாதிரி கரைஞ்சது, உடனடியாகவே அடைந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அங்கே கூட அதிலேயே கூட போய் பாருங்கள், அந்த ஒரு வீடியோவில் போய் பாருங்கள். அந்த ஒரு முறையும் உங்களால் செய்கிறதுனா செய்யுங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பிறப்பிற்கு, கல்யாணம் செய்து கொள்வதற்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது திருமண தடை, குழந்தை தடை, அதே மாதிரி வீடு கட்ட தடை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களில் கடன்களும் அடக்கம். அதாவது கடனையும் நெருப்பையும் மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு வாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக பல்கி பெருகி நம்மையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயமானது தான் இந்த கடன். அப்போ இந்த மாதிரியான ஒரு 3-4 விஷயங்களுக்கு எல்லாமே பரிகார முறைகளை பல்வேறு பரிகார முறைகளாக செய்தால் அது அதிகப்படியாக, அதாவது உண்மையாகவே அது ரொம்ப எஃபெக்டிவான பரிகார முறை, தகுந்த நபரிடமிருந்து தான் வருகிறது என்றால் நீங்கள் தாராளமான முறையில் அதை மல்டிபிள் பரிகார முறைகளை நீங்கள் செய்து வருவது, ஒரு பரிகாரம் செஞ்சாலும் இன்னொரு விஷயம் பரிகாரம் மாதிரி அதை அடையாமல் இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில் நீங்கள் செய்து வருவது உங்களுக்கு பலனை தரக்கூடிய முறையாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு கோலம் இட வேண்டியது, அந்த கோலத்துடைய ஒரு ஃபோட்டோவும் உங்களுக்கு தனியான ஒரு முறையில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த கோலத்தை போட்டுட்டு அதில் எந்த மாதிரியான ஒரு முறையாக விளக்கேற்றுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கும். அதாவது குங்குமமாவது அல்லது சிகப்பு கலர் காவியாவது, சிகப்பு கலர் ஏதாவது ஒரு பெயிண்ட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து நீங்கள் இந்த ஒரு கோலத்தை போட்டு விட வேண்டியது. இந்த கோலத்தை போட்டுவிட்டு அதில் நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு தான். இதில் நீங்கள் நல்லெண்ணெய் விடலாம், சிகப்பு திரி போட வேண்டியது. அதே மாதிரி எதிர் நீங்கள் இழுப்பெண்ணெய் விட்டாலும் அதற்கு அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தொடங்கி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரும். இந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு நாள் செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால் 9 செவ்வாய்க்கிழமைகள் செய்ய வேண்டும். 9 செவ்வாய்க்கிழமைகள் இந்த ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அதில் நீங்கள் சுவாமி மாடத்துக்கு முன்னாலே ஏற்றி வச்சிடலாம். ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் முன்னால் உட்காந்துட்டு ஒரு சிகப்பு கலர் துணி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சிகப்பு கலர் துணியை வலது கையில் வச்சுக்கிட்டோ அல்லது சிகப்பு கலர் இருக்க மாதிரியான ஏதாவது ஒரு ட்ரெஸ் அணிஞ்சுக்கிட்டோ மந்திரம், நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தினை சொல்லக்கூடிய அல்ல, உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு மந்திரம், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். நான் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தடவை பாருங்கன்னு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் பார்த்தோன்னா நான் அவ்வளோ கிளியராக சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம்னா பலர் மந்திரம் எங்கேன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தயவுசெய்து போய் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதில் லிங்க் கொடுக்குறேன். எல்லா மந்திரத்தையும் எல்லா வேலையிலையுமே சொல்லிவிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா மந்திரத்தையும் நம்ம சொல்கிறதுனாலே உங்களுக்கு புரிந்து கொண்டு விட முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்ல முடியாது அல்லவா? ஸோ அதனால் சில விஷயங்களை நம்ம அதற்கு தகுந்த ஒரு மேடையில் கொடுக்கும்போது தான் அது உடனடியான மட்டுமல்லாமல் நிரந்தரமான பலனும் கிடைக்கும். அதனால் அதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த மந்திரத்தினை எப்படி ரொம்ப எளிமையான மந்திரம் தான். ஸோ அந்த மந்திரத்தை நீங்கள் உங்களுக்கு பிரயோக முறை, அதாவது நீங்கள் சிகப்பு மலர்கள் ஏதாவது போட்டுட்டு இந்த ஒரு விளக்கை ஏற்றி விட்டு நீங்கள் மந்திரத்தினை சொல்லுவது ஒரு 54 முறை 54 முறை சொல்லுவது அல்லது 108 முறை சொல்லுவது, இரண்டுமே அதீத பலனை தரக்கூடியதாக இருக்கும். 9 செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம். வீட்டில் யாராவது கணவருக்காக இந்த மாதிரியான விஷயமாக வேண்டிக் கொண்டு அவர்களுடைய மனைவியும் செய்யலாம். அவர்கள் இந்த 9 வாரத்தில் வரக்கூடிய பிரேக்கை அடுத்த வாரம் சரி பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைகளை சரி பண்ணிக்கலாம். அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒரு வாரம் தள்ளி போச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து செய்யணுமா அப்படின்ற மாதிரியான எண்ணம் உங்களுக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஈவினிங் டைமில் செய்கிறது அதிகப்படியான பலனை தரும். 9 மணிக்கு முன்னால் நைட் 9 மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை
விஷயத்தை செஞ்சீங்கன்னா அதோடைய பலன் வந்து மிக மிக அதீத ஒரு பலனாக இருக்கும். எப்பேற்பட்ட கடனையும் அழிக்க வல்லது நீங்கள் பார்க்க போகின்ற இந்த கோல முறையும் சரி, இந்த தீப முறையும் சரி, அதை விட அதிக பலனை தரக்கூடியது அப்படின்ற, எல்லாவற்றையும் விட அதிக பலனை தரக்கூடியது அப்படின்ற மாதிரி. அதாவது உங்களுடைய எந்த விதமான கடன் இருந்தாலும் அந்த கடனை வந்து எரிக்கக்கூடிய சக்தி. எரிக்கிறதுனா என்ன, உங்களுக்கு மிச்சம் இல்லாமல் போயிடும், உங்களுக்கு எதுவுமே இருக்காது உங்கள் வாழ்நாளில். கடன், அதாவது பண ரீதியான கடன் அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த நகை ரீதியான கடன்ற மாதிரி, சொத்து ரீதியான கடன் அப்படின்ற மாதிரியான விஷயமே உங்கள் வாழ்வில் இருக்காது அப்படின்ற மாதிரியான, திரும்பவும் கடன் வராமல் இருக்கணும் இல்லையா, அதற்கும் சேர்த்து தான் இந்த ஒரு மந்திரம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். இந்த ஒரு விளக்கை ஏற்றி வைத்து சொல்லும்போது அதோடைய பவர் வந்து இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எரிக்கக்கூடிய சக்தியை பெற்றது. நம சிவாய.